ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸில் ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 1ல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1, 2 போட்டாச்சு. பார்ட் 1ல் பேரலோகிராம் பார்த்துருப்போம், பார்ட் 2ல் ராம்பஸ் பார்த்துருப்போம், பார்ட் 3ல் நம்ம பார்க்க போகிறது ட்ரெப்பீசியம். சரியா? ஸோ தமிழில் வந்து சரிவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் அந்த மொத்த எக்ஸசைஸ் இருக்க போது. ஸோ ஃபார்முலா பார்க்க முன்னாடி ட்ரெப்பீசியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துக்கணும். ஸோ இதான் வந்து உங்களுக்கான ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஏ அப்படிங்கிறது மேலே சொல்லிக்கலாம், பி அப்படிங்கிறது கீழே சொல்லிக்கலாம். எப்போவுமே ஏபியும் பேரலாக போயிட்டே இருக்கும். அப்புறம் ரெண்டுக்கும்ல ஹைட்டு. ஸோ இந்த 3 நொட்டேஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு வந்து ஃபார்முலா தர போகிறாங்க. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ தானே கேட்குறாங்க. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு, சேம் ஆஃப் தான், ஆஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் ஏ ப்ளஸ் பி. இதான் வந்து உங்களுக்கு ட்ரெப்பீஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ சம் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ் அப்புறம் ஹைட்டை இன்ட்டு பண்ணிக்கணும். அதில் பாதி தான் உங்களுக்கான ஏரியா. சரியா? ஓகே, இவ்வளோ தான். சரி, ஃபார்முலா இவ்வளோ தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2.10 இருக்கிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஹூஸ் ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த பேரல் சைட்ஸ் வந்து 18ம் 9ம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ 18ம் 9ம், ஸோ ப்ளஸ் பண்ணால் 27 அப்படிங்கிற வரும். அது கூட இன்ட்டு போட்டுக்கலாம். ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, இன்னொரு ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ 1/2 போட்டுக்கோங்க. சரியா? 1/2 கட் பண்ணிக்கலாமா? ஸோ கட் பண்ணால் 7 போகும். ஸோ 27 இன்ட்டு 7 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 189 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். 189. சரியா? ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். சரியா? ஸோ மண்டே முடிட்டு இருக்கக்கூடாது, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எல்லாமே சமைச்சு புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ சமைச்சு புக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.11 பாருங்கள். த பேரல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரெப்பீசியம் ஆர் 23 and 12 சென்டிமீட்டர். சரியா? ஸோ பேரல் சைடு கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைடு 9 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன, ஏஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ எல்லா டைம் ஃபார்முலா எழுத மாட்டேன், இது ஒரு கதை முடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பேரல் சைடுக்கு சம் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெப்பீஸோடைய 2 பேரல் சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ சம் என்ன கண்டுபிடிக்கலாமா, 23 12 மேப் பண்ணிக்கலாமா? ஸோ 35 அப்படிங்கிற வரும். ரைட்டா? இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 9 இன்ட்டு 1/2. இதை சால்வ் பண்ணால் அவங்க என்ன கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும். ஸோ பண்ணிக்கலாமா? 9 இன்ட்டு 35 போடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ தயவு செஞ்சு சிம்பிளேஷன் போட்டு பாருங்கள். ஸோ 9 இன்ட்டு 35 வந்து உங்களுக்கு 315 வரும். அதில் நீங்கள் பாதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 157.5 சென்டிமீட்டர் வரும். சரி, ஏனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2.12. The area of a trapezium is 828 cm square. Length of this parallel side வந்து 19.6ம் 16.4ம் கொடுத்துருக்காங்க. Length of its parallel side. சரியா? Find the distance. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எழுதிக்கலாமா? ஸோ ஏஸ் ஈக்குவல் டு என்னது, ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ரைட்டா? எழுதிக்கலாம். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க 828 அப்படி ஏரியா கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட்டு என்ன கேட்குறாங்க, அப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ 19.6ஐயும் 16.4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 19.6ஐயும் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ் 16.4. ஓகேவா? ஆட் பண்ணிங்க அப்படின்னா 36 அப்படிங்க கிடைக்கும். ஸோ 36 போட்டுக்கோங்க. ரைட்டா? இது கட் பண்ணிக்கலாமா, இதையும் கட் பண்ணிக்கலாமா? ஸோ 18 வரும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணால் போதும், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 828 டிவைட் பை 18 போட்டால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 46 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.13. The area of a trapezium is 352 cm square and the distance between the parallel side. சரியா? ஸோ 2 பேரல் சைடுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. ஒரு பேரல் சைடு வந்து 25 கொடுத்துட்டாங்க. தென் ஃபைன் தி அதர்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ அஸ் யூசுவல் ஃபார்முலா எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஏஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதான் வந்து நமக்கான ஃபார்முலா. ரைட்டா? ஸோ நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ 352 கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எனக்கு ஹைட் கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த பேரல் சைடு. ஓகே, இங்கே என்ன இருக்குது 16, அதையும் கொடுத்துட்டாங்க. இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஒரு சைடு 25 கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ பின்னு போட்டுக்கோங்க. சரியா? சால்வ் பண்ணலாமா? ஸோ இதையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ 8ன்னு வரும். ரைட்டா? ஸோ இதையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 352 டிவைட் பை 8 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 44 வரும். சரியா? ஸோ 44 இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ பி ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க, 44 மைனஸ் 25 போட்டுக்கலாமா?
வந்துருமா? ஸோ 19 அப்படிங்க வரும். ஸோ B is equal to 19. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொடுத்துக்க சப்ஸ்டியூட் பண்ணி அந்த போர்டு மாஸ்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதான். ஸோ ஆன்சர் வந்து 19 சென்டிமீட்டர். சரியா? ஸோ ஏரியா கேட்டனால ஏரியாவில் பேஸ்னால் கேட்டிருக்காங்க. ஸோ 19 தான். ரைட்டா? ஏரியா கேட்டால் மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். பேஸும் ஹைட்னா என்னது ஜஸ்ட்டு யூனிட் மட்டும் போட்டால் போதும். ஸோ அடுத்த கொஸ்டின் 2.14. கொஸ்டினை பார்த்தா காலரு ஷர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் சிம்பிள் தான். த காலர் ஆஃப் அ ஷர்ட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஐசோஸ் ட்ரெபீசியம் whose parallel sides are 17. ஸோ பேரல்னால் இதுதான். சரியா? ஸோ parallel sides are 17ம் 14ம் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them வந்து 4. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 4 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கேன்வாஸ் தட் வில் யூஸ் இன். ஓகே. ஸோ கேன்வாஸ்னால் என்ன கேட்குறாங்க? ஏரியா வந்து கேட்குறாங்க. ரைட்டா? பண்ணலாமா? ஸோ ஃபார்மில் நமக்கு என்னது? ஏஸ் ஈக்குவல் டு ஃபார்மில் தெரியுமில்ல? ஏஸ் ஈக்குவல் டு சொல்லுங்கள். பரவாயில்ல, வீட்டில் உட்காந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கற்று சொல்லுங்கள். அப்போ தான் வீட்டில் தெரியும் நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். கற்றுங்க. ஏஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு h இன்ட்டு a + b. ரைட்டு, சொல்லிட்டீங்களா? ஓகே, ஃபைன், குட். சரி, ஓகே, எழுதிக்கோங்க. ஸோ ½ இன்ட்டு என்ன எழுதி நமக்கு தெரியும்? நமக்கு ஹைட்டு தெரியணும். அவ்வளோதான். ஸோ ஹைட் வந்து 4ன்னு தெரியும். இன்ட்டு அடுத்து என்னது? சம்மந்தி பேரலல் சைடு. ஸோ 14ம் 17ம் ரெண்டு ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 14 + 17 ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா 31 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 31. ரைட்டா? ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ 2ன்னு வரும். ஸோ 31 இன்ட்டு 2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 62. அதான் உங்களுக்கான ஆன்சர். இதான் வந்து என்னது கேன்வாஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஏரியா ஆஃப் கேன்வாஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ ஈஸி தானே. கொஸ்டின் தான் கதையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷர்ட்டு, கேன்வாஸு, அப்புறம் காலரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெபீசியம் அவ்வளோதான். பேரல் சைஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க. அவ்வளோதான். போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கணும். சரியா? சப்போஸ் கேன்வாஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா கூட ஃபைண்ட் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அல்லது எல்லா இடம் கொடுத்துருவாங்க. ஒரு ட்ரெபீசியத்தில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஏரியா மட்டும் கொடுக்கல. அப்போ தான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற எடுத்துக்கலாம். சரியா? எப்படியும் ஆன்சர் வரணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் ஃபார்முலா 2.3. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பேரல் சைடு ஏ கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இது நீங்களே போட்டலாம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, எழுதிக்கலாம். என்ன நிறைய டவுட் கேட்பீங்க. திருப்பி எழுதிக்கலாம். ஸோ ½ இன்ட்டு, சரியா? ஸோ ½ இன்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஹைட் இன்ட்டு a + b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாம் செய்ய போகிறோம். சரியா? ஓகே, ஏஎம் பியும் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? 20யும் 12ம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 32ன்னு வரும். ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பண்ணிக்கோங்க. இன்ட்டு /2ன்னு வரும். சரியா? ஸோ இதை கட் பண்ணால் 16 வரும். ஸோ 16 × 10 = 160. ஸோ புரிஞ்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 160 அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ பேரலல் சைடு ஏ, பி கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாமா? 492 = ½ இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் 13 + 28 ஆட் பண்ணி போட வேண்டியதான். ஸோ 13யும் + 28 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 41 கிடைக்கும். ஸோ 41 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணிக்கலாமா? நம்ம கட் பண்ணலாம். ஸோ 492 / 41. சரியா? ஸோ போட்டிங்க அப்படின்னா 12 டைம்ஸ் போகும். போட்டுக்கலாம். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12 × 2 = 24 கிடைக்கும். சரியா? ஈஸி தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன். ஸோ ஹைட் கொடுத்துட்டாங்க, பேரலல் சைடு ஏ கேட்குறாங்க, பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 சம் இருக்குல்ல. ஸோ ஒன்று மட்டும் பண்ணுறேன், தேர்ட் மட்டும் பண்ணுறேன். ரெண்டு சேம் ஆள் தான் வரும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ 323 கொடுத்துட்டாங்க. = ½ இன்ட்டு ஹைட் என்ன 19. சரியா? ஸோ இன்ட்டு என்னது a + 16 போட்டுக்குவோம். ஓகேவா? a + 16. ஸோ கட் பண்ணிக்கலாம். கட் ஆகுமா? ஸோ 323 / 19 போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். சரியா? ஸோ 19 17 = 323. சரியா? ஸோ இந்த 2 இங்கே கொண்டு போகிறேன். ஸோ 17 = 34. ஸோ 34 = a + 16 சொல்லி வரும். ஸோ a = 34 - 16. முடிஞ்சு போச்சா? இதே ஃபார்முலா அடுத்த வருஷம் செய்வீங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? a = 18ன்னு வரும். a = 34 - 16. ஸோ ஃபைனல் a = 18 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த சப்டிவிஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. சேம் ஃபார்மெட்டு தான். பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதோ அதை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வரவங்களுக்கு சரி ஓகே நம்ம ஆன்சர் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? ஸோ எனக்கென்னா இருந்துடாங்க. சரியா? உங்கள் நன்மையை சொல்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் whose parallel sides are 24 and 20 and the distance between them 15 கொடுத்துட்டாங்க. இது சிம்பிள் தான். ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டுக்கலாமா? ஸோ ½ இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 15. புரிஞ்ச டிஸ்டன்ஸ் பண்ணால் ஹைட்டு தான். சரியா? ஸோ 15 இன்ட்டு 20 24 ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 44 வரும். ரைட்டா? ஸோ கட் பண்ணால் 22. 15 இன்ட்டு 22 போட்டால் ஆன்சர் வந்துவிடும். ஸோ 15 இன்ட்டு 22 வந்து உங்களுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 330 தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா? இன்ட்டு பண்ண ஆன்சர்ப்பா. அவ்வளோதான். 330 தான் இது உங்களுக்கான ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். போட்டு பாருன்னு சொல்கிறேன். நீ போட்டு கேல்குலேட்டர் போடக்கூடாது. சரியா? கையால் பெண்ணால் போட்டு பார்க்கணும்.
அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். the area of a trapezium is 1586 centimeter square. the distance between the parallel side வந்து 26 கொடுத்துட்டாங்க. if one of the side வந்து 84 அப்படின்னா then find the other side. பண்ணலாமா, எழுதிக்கலாமா? ஸோ 1586 is equal to half into height என்ன கொடுத்துருக்காங்க, height வந்து 26 கொடுத்துட்டாங்க ரைட்டா. இன்னும் சைடு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 84 கொடுத்துருக்காங்க. ஸோ 84 + பின்னு போட்டுக்கலாம் ரைட்டா, போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதையும் நான் கட் பண்ணுறேன். ஸோ 13 டைம்ஸ் போகும் போட்டுக்கலாம். அடுத்து 1586ஐயும் 13 டிவைட் பண்ணலாமா, 1586ஐயும் 13 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 122 கிடைக்கும். ஸோ 122 இஸ் ஈக்குவல் டு 84 + பின்னு போகும். ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த 2ஐயும் இதையும் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதையும் டிவைட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ பண்ண 122 கிடைக்கும். அதுக்கப்புறம் பி ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க, இந்த 84 அந்த பக்கம் கொண்டு போவீங்க. ஸோ 122ஐயும் 82 டிஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 122 - 84 போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து 38 அப்படிங்க வரும். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 38 ரைட்டா. ஈஸி தானே ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். the area of a trapezium is 1080 centimeter square. the length of its parallel side வந்து 55.6 அண்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. ஸோ ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிக்கலாமா? ஸோ 1080 இஸ் ஈக்குவல் டு half into ஹைட்டு கேட்டிருக்காங்க இன்ட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போடணும் சரியா. a + b தானே. ஸோ 55.6ஐயும் 34.4ஐயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 90 அப்படிங்க கிடைக்கும். ஸோ 90ங்கிற போட்டுக்கோங்க 90. ஸோ இந்த 0யும் இந்த 0யும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 9 டேபிள்ஸ் போகும். ஸோ 9 1s are 9. ஸோ ரிமைண்ட் 1. ஸோ 12 இருக்கும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு அதையும் பெருக்க போகிறீங்க. ஸோ 12 × 24 அவ்வளோதான் சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின். the area of a trapezium is 180 centimeter square and its height பார்த்தீங்கன்னா 9 cm. one of the parallel side வந்து longer than the other by 6 cm சரியா. ஸோ பார்ப்போம், எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஏரியா வந்து என்ன கொடுத்துட்டாங்க, இப்படி செய்ய வேண்டாம். ஏரியா 180 கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, half into ஹைட்டு. ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்களா, ஹைட் கொடுத்துருக்காங்களா, ஆமாம் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 போட்டுருக்காங்க. ஸோ இன்ட்டு ஏபி எழுத போகிறீங்க சரியா. என்ன கொடுத்துட்டாங்க, ஒன் ஆஃப் த பேரலல் சைடு வந்து லாங்கர் தேன் தி அதர் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ என்ன பண்ணிக்கிடுறேன், நான் ஹைட் சைடு வந்து ஹெச்னு எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், 6 + ஹெச்னு வரும் கரெக்டாக. ஏ வந்து 6 + ஹெச்னு வரும், பி வந்து ஹெச்னு வரும். ஏன்னா ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து என்னது கொஞ்சம் ஆர் வந்து ஹையாக இருக்குது, லாங்கராக இருக்குது சரியா. அப்போ 6 + ஹெச் + ஹெச்னு போட்டுக்கிறேன் ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ண கட் பண்ணுறேன். ஸோ இது கட் பண்ண 20ன்னு சொல்லிப்போமா. அப்போ இது அங்கே கொண்டு பண்ண ஆகும். ஸோ 2 தான், இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ இன்ட்டு போகும். ஸோ 14 வரும். ஸோ 40 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, 6 இருக்குது, 2 ஹெச் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 6 + 2ஹெச்னு போட்டுக்கலாம். 6 + 2h. அப்போ என்ன இருக்குது, 40 இஸ் ஈக்குவல் டு 6 + 2hன்னு இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறேன், 6 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 40ல் இருந்து 6ஐ கழிச்சிடணும். அப்படி தான் வரும், ப்ளஸில் இருக்குது. ஸோ 40 - 6. ஸோ போட்டிங்க அப்படின்னா 34 அப்படிங்க கிடைக்கும் ரைட்டா. ஸோ 34 கிடைக்கும். ஸோ 34 இஸ் ஈக்குவல் டு 2hன்னு போகும். h இஸ் ஈக்குவல் டு 34ல் பாதி 17 அப்படிங்க கிடைக்கும். ஸோ ஹெச்சை வந்து 17 கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் என்ன கேட்குறாங்க, ஃபைன் த லென்த் ஆஃப் த பேரலல் சைடுன்னு கேட்குறாங்க கரெக்டாக. லென்த் ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ ஹெச் வந்து உங்களுக்கு என்ன 17. ஸோ ஹெச் 17 அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு நம்பர் என்ன தான் இருக்கும், 17 ப்ளஸ் என்ன வேல்யூ 6. ஸோ பண்ணிக்கலாமா. ஸோ 17யும் 6யும் ப்ளஸ் பண்ணி அப்படின்னா 23 கிடைக்கும். ஸோ நமக்கு சைடு பார்த்தீங்கன்னா 17ம் 23யும் உங்களுக்கான ஆன்சர்ட்டு இருக்க முடியும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின். த சன்ஷேட் ஆஃப் விண்டோ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐஸ்வர்ஸ் ட்ரெபீசியம் whose parallel sides are 81 cm and 64 cm. The distance between them is 6 cm. Find the cost of the painting the surface at the rate of ₹2 per centimeter square சரியா. ஸோ கண்டிப்பாக என்ன கொடுத்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரியா. ஸோ ஒரு சர்ஃபேஸோடைய பெயிண்ட் அடிக்கிறாங்க, அந்த பெயிண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் தான் சன்ஷேடு விண்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை மட்டும் எடுத்தால் போதும். ஸோ ட்ரெப்பீசியம் கொடுத்துட்டாங்களா, கண்டிப்பாக என்ன தான் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு என்ன தேவை, ஹைட்டு தேவை, ஹைட் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 6ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 போட்டுக்கலாம். இன்ட்டு பேரலல் சைடு சம் பண்ண போகிறீங்க அப்படி தானே. ஸோ 81யும் 64யும் ஜஸ்ட்டு சம் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்க அப்படின்னா 145 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 145. ஸோ இன்ட்டு 145. ஸோ இங்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 வரும். ஸோ 145யும் 3ஐயும் பெருக்கிக்கோங்க. ஸோ பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு, 435 கிடைக்கும் சரியா. ஸோ 435 கிடைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இது வந்து ஆக்சுவலாக ஏரியா தான் எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக. இங்கே கொடுத்துட்டாங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளோ இருக்குது, 435 இருக்குது. அப்போ 435 இன்ட்டு 2 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டா. ஸோ இன்ட்டு பண்ணி அப்படின்னா 870 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மொத்தம் ₹870
ஆகும் அது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின்ஸ் டிசன்டேஷனாக ரிப்பீட்டடாக கேட்டே இருக்க கொஸ்டின்ஸ் நமக்கே புக்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்க வந்துகிட்டே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மாடல்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கோங்க. சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின். எ விண்டோ இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரெபீசியம் whose parallel sides are 105 and 50 cm respectively. Distance between the parallel sides is 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of ₹15 per 100 cm square. 100 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். சரியா? இதே மாடலில் நம்ம போன பார்ட்லேயும் பார்த்துருந்தோம். இங்கேயும் அந்த 100 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? சரி. ஸோ அஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு என்ன வரும்? ½ இன்ட்டு ஹைட் என்ன 60 இன்ட்டு சம் ஆஃப் தி சைட்ஸ் அப்படி தானே. ஸோ 105ஐயும் 50ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 105 + 50 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 155 வரும். ஸோ போட்டுக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 போட்டுக்கலாம். சாரி 30 டைம்ஸ். ஸோ 13 × 60. ஸோ 30ஐயும் 155ஐயும் பெருக்கிக்கலாம். ஸோ 30 × 155 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4650 கிடைக்கும். ஸோ 4650 என்ன யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்க? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபா. சரியா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 100 தானே 15 ரூபா. நம்ம எவ்வளோ கிடைக்கிது? 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பெரு கொடுத்தனால என்ன பண்ணிக்கலாம்? பை 100 போட்டுக்கலாம். அப்போ ஒன்றா மாறி போயிடும். ஸோ 4650 100 போட்டு என்ன வரும்? 6.5 வரும். 46.5 வரும். ஸோ எத்தனை தேவை நமக்கு? ஒரு இதுக்கு 15 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 15 போட்டுக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு தான் 15 ரூபா. நமக்கு இருக்கிறது 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணிக்கணும்? அதை வந்து 100 கொடுத்தனால 100 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ண 46.5 வரும். 15 இன்ட்டு பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 46.5ஐயும் 15ஐயும் நம்ம இன்ட்டு பண்ணிக்குவோம். ஸோ 46.5 இன்ட்டு 15 போட்டு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 697.50 ஆன்சர் வந்து 697.50 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ருப்பீஸ். சரியா? ஈஸி தானே. இது ஆல்ரெடி பார்ட் 2 இந்த மாடலில் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். த ஏரியா ஆஃப் அ ட்ரெபீசியம் இஃப் த parallel sides are measuring 8, 10 and height 5. ஸோ சிம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எதையும் கேட்குறாங்க? ஸோ ½ இன்ட்டு ஹைட் என்ன 5 இன்ட்டு 8 + 10 18 கரெக்டாக. ஸோ போட்டால் ஆன்சர் கிடச்சோம். ஸோ 9 5 9s are 45. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ட்ரெபீசியம் சம் ஆஃப் தி parallel sides. சரியா? ஸோ சம் ஆஃப் தி parallel sidesனே கொடுத்துட்டாங்க. A + B இல்லாமல் சம் ஆஃப் தி parallel sides கொடுத்துட்டாங்க. ஈஸியாக போயிடும். சரியா? ஸோ ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஹைட் கேட்குறாங்க. ஸோ 140 இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு 10. ரைட்டா? 0ஐயும் இதையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் இன்ட்டு பண்ணேன். 14 × 2 இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். ஸோ 10th கொஸ்டின் பார்க்கலாம். when the non-parallel sides of a trapezium are equal then it is known as square-ஆ ரெக்டாங்கிளா இல்லை ஐசோஸ் ட்ரெபீசியமா அல்லது பேரலோகிராமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேரல் சைட்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் பேரல் சைட்ஸ்? ட்ரெபீஸுக்கு நான் பேரல் சைட். ஸோ ஃபஸ்ட் ட்ரெபீஸை வரைஞ்சிக்கலாம். இதான் வந்து ட்ரெபீஸியம் உங்களுக்கு தெரியும். ஸோ பேரல்னு சொல்லும்போது ரெண்டும் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இதான் பேரல்னு சொல்லுவோம். ஸோ பேரல் டவுட் வந்துச்சு அப்படின்னா ஜாமெட்ரி அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் பாருங்கள். பேரல்னா என்ன, இன்டர்செக்ஷனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு இது பேரல். சரி, அப்படி போயிட்டே இருக்கும், இதுவும் போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேரல் தான். பட் இந்த ரெண்டு லைனும், ஸோ இந்த லைனும் இந்த லைனுக்கும் கண்டிப்பாக பேரல் கிடையாது. சரியா? இது ஒரு காலகட்டத்தில் ரெண்டுமே என்ன ஆகும்? மெர்ஜ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக பேரல் கிடையாது. ரைட்டா? இன்டர்செக்ஷனாக மாறிடும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த நான் பேரல் சைஸ் ஆஃப் ட்ரெபீசியம் அது ஈக்குவலும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டும் வந்து நான் பேரல் சைஸ் வந்து ட்ரெபீஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயராக மாற வாய்ப்பே இல்லை. ஸ்கொயர்னு சொல்லும்போது 4 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். கண்டிப்பாக அது ஈக்குவலாக வர சான்ஸே இல்லை. ரெக்டாங்கிள் அப்படி தான், 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும். இன்னும் ரெண்டும் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். கண்டிப்பாக ரெக்டாங்கிளுக்கும் வாய்ப்பே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா பேரலோகிராம் வரணும் அல்லது ஐசோஸ் ட்ரெபீசியம் வரணும். ஸோ பேரலோகிராம் கண்டிப்பாக வராதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேரலோகிராம் பிக்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் பிக்சர். சரியா? ஸோ பேரலோகிராம் பிக்சர் இப்படி இருக்கும். இந்த ரெண்டும் பேரலல், இந்த ரெண்டும் பேரலல். நமக்கு இந்த லைனை வந்து இந்த லைனை மாற்றவே முடியாது. ரைட்டா? இருக்கிறத வளைப்பீங்களா? வளைக்க முடியாது, வளைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பேரலோகிராமும் ஆன்சர் வராது. கட்டாயமாக வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த ஐசோஸ் ட்ரெபீசியம் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வர முடியும்.
ஸோ இது வந்து நம்ம பழைய சமச்சீர் புக்கில் இந்த 10th கொஷனுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃபில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, இதுன்னு தான் ஐசோஸ்ட்ரபிசம் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது சப்போஸ் உங்கள் எக்ஸாமில் இந்த வேர்டு கொடுக்கல அப்படின்னா சைக்ளிக் அப்படிங்கிற மாதிரி வேர்டு யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, சைக்ளிக் ட்ரெபீசியம் அல்லது ஐசோசஸ் ட்ரெபீசியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் பழைய புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது 10th அந்த ப்ரூஃபில் அந்த டாபிக் இருக்குது, அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.